Welcome to my channel Set Talks. Set Talks சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வந்து மாதம் பட்ஜெட் போடுவோம். ஆனால் எல்லாருக்குமே என்ன ஆசைனா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் செலவு வரணும், அந்த பட்ஜெட்டை மீறி செலவு வரக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு பட்ஜெட்டை மீறிடுச்சு, பட்ஜெட் போட்ட அமௌண்ட் ஒன்று எனக்கு அதை விட அதிகமாக செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ரீசன் என்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை தான் ஃப்ரெண்ட்ஸ் நானுமே ஃபாலோ பண்ணுவேன். மோஸ்ட்லி ஒரு 5 பாயிண்ட் இதில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த 5 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம துண்டு விழாமல் நம்மளோட மாத செலவுகளை பண்ணிடலாம். அது ரொம்ப எளிய வழிமுறைகள் தான். ஆனால் நம்மளோட சொசைட்டி அதை நம்மளை வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்குறாங்க. அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே பண்ணிடலாம். நம்ம தான் இந்த முடிவை எடுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இம்பல்சிவ் பையிங் பழக்கத்தை சுத்தமாக விட்டுறணும். இப்போ நீங்கள் மாதம் 1ஆம் தேதி 15,000 20,000 30,000 எவ்வளவோ நீங்கள் ஒரு தொகைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பட்ஜெட் போட்டு ஒவ்வொரு செலவுக்கும் எடுத்து வச்சுருவீங்க. எல்லாருமே அதான் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அந்த செலவை நம்ம பண்ணணும். அது எல்லாமே அத்தியாவசிய செலவுகளாக நம்ம பண்ணிகிட்ருப்போம் பட்ஜெட்டுக்கு. ஆனால் இதே மாதிரி போயிட்டால் பிரச்சனையே இல்லை. ஆனால் இம்பல்சிவ் பையிங், அதாவது திடீர்னு ஒரு பொருளை பார்த்த உடனே நம்ம வாங்கணும். நம்ம மளிகை சாமான் வாங்கலான்னு மளிகை கடைக்கு போயிருப்போம். நம்ம அந்த லிஸ்ட்டை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்து மேலே கண்ணு போயிடும். அப்போ டக்குன்னு யோசிக்காமல் அதை வாங்கிடும். அப்போ மளிகை சாமான் வாங்குறதுக்கு காசு இருக்காது, பட்ஜெட்டில் துண்டு விழ ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத பொருளை நம்ம யோசிக்காமல் வாங்குறதுக்கு பேர் தான் இம்பல்சிவ் பையிங் சொல்லுவோம். ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை தேவையில்லாத வேறு பொருட்களாக இருக்கட்டும். சில பேர் வந்து திடுக்கு நம்ம ஷார்ட்ஸ் பார்ப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது பரோட்டா சாப்பிட்ற மாதிரி ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னா நமக்கும் உடனே ஒரு அர்ஜ் வந்துடும், ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஹோட்டலில் மாதத்தில் ஒரு நாள் கூட பட்ஜெட் எடுத்து வச்சுருக்கலாம். ஆனால் அடிக்கடி பார்க்குறப்ப சரி இந்த வாரம் சாப்பிடும், இன்னும் ஒரு தடவை சாப்பிடும். அது பார்க்குறப்ப எல்லாருமே மனுஷங்க தானே. இப்போ ஈவன் இன்க்ளூடிங் அந்த தப்பை நானுமே பண்ணியிருக்கேன். நிறைய ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு அதை பார்த்தோன்னே ஒரு இம்பல்ஸும் நம்ம செஞ்சே ஆகணும். அந்த நேரம் வீட்டில் மாவு இருக்கும், நம்ம நினச்சா அதை அவாய்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு இம்பல்சிவாக நம்ம வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட பட்ஜெட்டு தாண்டி தான் போகும். ஏன்னா இந்த பழக்கத்தை கம்ப்ளீட்டாக விட்டால் மட்டும்தான் பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளால் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். இந்த இம்பல்சிவ் பையிங்னால நம்ம வாங்கக்கூடிய எல்லா பொருளுமே வேஸ்ட்டு பொருள், நமக்கு தேவையில்லாத பொருளை தான் நம்ம வாங்குவோம். அது வந்து கம்பல்சரி உறுதி. இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருட்களோட அளவு, அதாவது மளிகை சாமானாக இருக்கலாம், காய்கறியாக இருக்கலாம், இல்லை நான்வெஜ் ஐட்டங்களாக இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு வீட்டுக்குன்னு நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் கடைக்கு போகிறீங்க. அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ, நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ எவ்வளவு தேவைங்கிறத ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த அளவுக்கு வாங்கினா போதும். இதை நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா எனக்கு 3/4 கிலோ சிக்கன் போதும்னு என் ஒய்ஃப் சொல்லுவாங்க. ஆனால் நான் 1 கிலோ 1.25 கிலோலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா எப்படினாலும் ஒரு 1/4 கிலோ சிக்கன் வந்து வேஸ்ட்டாக போகும். அதுக்கப்புறம் தான் தேவையே இல்லாமல் ஒரு 10 தடவை நான் 1/4 கிலோ சிக்கன் வாங்கினேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை வாங்கினாலே அதை வந்து இன்னொரு நாள் வாங்கிடலாம். அந்த அளவுக்கு நான் வேஸ்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். அந்த வேஸ்ட் பண்ணுற சிக்கனை நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா அந்த அமௌண்ட் சேவ் பண்ணி இன்னொரு வாரத்துக்கு நான் சிக்கன் வாங்கிடலாம். இதே மாதிரி தான் காய்கறியாக இருக்கட்டும். காய்கறி நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ சில பேர் வீட்டில் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க, அவரைக்காய் நல்லா சாப்பிடுவாங்கன்னா நல்லா சாப்பிட்ற காய் அதிகமாக வாங்க. வேறு வழி இல்லை, நம்ம வந்து சாப்பிட வைக்கணும். கம்பல்ஷன் பண்ணி நம்ம வந்து அதிகமாக வாங்கி அது வேஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சாப்பிடுவாங்க, எவ்வளோ அளவு தேவை. அதே மாதிரி தான் மளிகை சாமான் இருக்கட்டும். பருப்பு 1 கிலோ ஒரு மாதத்துக்கு தேவைன்னா 2 கிலோ வாங்குறது. ஸோ அந்த மாதிரி போனோம் உங்களுக்கு தேவையே இல்லாமல் அது மிச்சம் கிடக்கும், இல்லைன்னா அதில் வந்து பூச்சி வந்துடும். இந்த மாதிரி தேவையில்லாமல் அது வேஸ்டேஜ் ஆகும். இந்த மாதிரி வேஸ்டேஜ் ஆகிறதுனால நம்ம பணம் தான் விரயமாகும். ஸோ நான் சொல்கிறக்கூடிய வந்து எல்லா பொருட்களுமே எவ்வளவு தேவையோ அந்த அளவு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பட்ஜெட் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா செலவுகள் வராது. இல்லை கெட்டு போய் கீழே போட்டு அதை ரீப்ளேஸ் பண்ண மறுபடியும் காசு போட்டு நம்ம வாங்கி நம்மளோட பொருள் தான், பணம் தான் வேஸ்ட் ஆகும். பொருளும் வேஸ்ட்டு, பணமும் வேஸ்ட்டு, பட்ஜெட்டையும் துண்டு விழுந்துடும்.
மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் ரிப்பேர் ஆனால் ரிப்பேருக்கு ஆனால் நம்ம செலவு பண்ணணும்னு பட்ஜெட்டில் யாருமே போட போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி ரிப்பேர் ஆகி நம்மளை பாடாப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வீலராக இருக்கட்டும், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஐட்டம், ஏசி, வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, மிக்சி, ஏதோ ஒரு விஷயம் ரிப்பேராக போகும். இந்த மாதிரி ரிப்பேராக போய் நமக்கு அந்த மாதம் பட்ஜெட்டில் துண்டு விழுகிற மாதிரி வரும். ஸோ இந்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். பைக்காக அதை வந்து ப்ராப்பராக சர்வீஸ் விடணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஐட்டமை நீட்டாக க்ளீனாக தொடச்சி வச்சு அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஓவர் யூஸ் பண்ணாமல் அதை ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பொருள் அடிக்கடி ரிப்பேர் ஆகி நம்ம பணத்தை சேமிப்பை, சாப்பிட்றத, பட்ஜெட்டை துண்டு விழுகிறத நம்மளால் ஈஸியாக தவிர்த்திட முடியும். 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இதையும் மீறி நமக்கு ஏதாவது அவசர செலவு வரதான் செய்யும். அந்த மாதிரி சமயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மாதம் பட்ஜெட் போடுறதெல்லாம் இருக்கட்டும். அது இல்லாமல் எப்போதுமே நம்ம வீட்டு பீரோவில் ரகசியமாக ஒரு 10,000 குறைந்தபட்சம் 10,000 லிக்விட் கேஷாக வச்சுக்கணும். குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன். அதிகபட்சம் நீங்கள் 50,000 வச்சுக்கிட்டாலும் 1,00,000 வச்சுக்கிட்டாலும் உங்களோட வருமானத்தை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டது உங்களோட இஷ்டம். நான் சொல்கிறது மினிமம் ஒரு 10,000 அது நம்ம வீட்டில் தனியாக கேஷாக வச்சுருக்கணும். பட்ஜெட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, தனியாக வச்சுருக்கணும். நான்லாம் வந்து மேஜிக் பாக்ஸ்னு ஒரு பாக்ஸ் வச்சு அதில் 50,000 மெயின்டைன் பண்ணிகிட்டே வரேன். அது என்ன மேஜிக் பாக்ஸ், அதுக்கு எனக்கு என்ன பண்ணுது, எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறதெல்லாம் நான் தனி வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக நான் லிங்க்கில் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்கை தரேன் பாருங்கள். ஸோ இந்த அமௌண்ட் 10,000 வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, திடீர்னு ஒரு அவசர செலவு வருது உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் ஒதுக்கியிருக்கா இல்லாத ஒரு செலவு, புதுசாக ஏதோ ஒரு திடீர் அவசர செலவு வருது. எக்ஸாம்பிள், திடீர்னு நம்ம வீட்டில் தேடி கெஸ்ட்டு வந்துடுவாங்க, அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சமைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரலாம், வேறு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ், இந்த மாதிரி ஒரு திடீர் அவசர செலவுகள் வரும் பொழுது பட்ஜெட்டில் நம்ம அதுக்குன்னு ஒதுக்கியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் எமர்ஜென்சிக்குன்னு ஒதுக்கி வச்சுருக்கிற அந்த பணத்தை எடுத்து எவ்வளவு அந்த அவசர செலவு வருதோ அந்த அவசர செலவு பண்ணுங்கள். பட்ஜெட்டில் உங்களுக்கு துண்டு விழாது. அடுத்த மாதம் நீங்கள் யார்கிட்டயே கடன் வாங்கினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்பி கொடுப்போம்ல, அது மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த எடுத்த அமௌண்ட்டை அதிலே திரும்பி வச்சிடணும். அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ அப்போ தான் அந்த 10,000 மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து நான் குறைந்தபட்சம் 10,000 நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணி பட்ஜெட்டில் துண்டு விழாமல் பார்த்துக்கலாம். 5வது விஷயம், ஓகே, நீங்கள் பட்ஜெட்னு ஒன்று போட்டுருவீங்க. ஒவ்வொரு செலவுக்கும் எவ்வளவு அமௌண்ட்டுன்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்க. நீங்கள் நிறைய பேர் ரொம்ப டைட்டாக பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் ஃப்ளெக்சிபிளாக பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் பட்ஜெட் போட்டுட்டீங்க, உங்கள் கையில் பணம் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு செலவையும் சிக்கனமாக செலவு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிக்கனமாக அது நீங்கள் எவ்வளோ அதிகமாக சம்பளம் வாங்குறீங்க, கம்மியாக சம்பளம் வாங்குறீங்க, அதெல்லாமே அடுத்த விஷயம். செலவை நீங்கள் சிக்கனமாக பண்ணணும். ஆனால் நிறைய பேர் என்ன இப்படி சிக்கனமாக இருக்க, இதுக்கு பண்ணக்கூடாதா, இதுக்கு கணக்கு பார்க்குற அப்படின்லாம் நம்மளை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் வேறுபாடு இருக்குது. நம்மளோட தேவைக்கு நம்ம செலவு பண்ணுறது, ப்ராப்பராக செலவு பண்ணுறது சிக்கனம். நம்மளோட தேவைக்கே செலவு பண்ணாமல் யோசிக்கிறதுக்கு பேர் தான் கஞ்சத்தனம். சரியா? அதனால் சிக்கனமாக நம்ம இருக்கிறது வந்து தப்பே கிடையாது. நீங்கள் சிக்கனமாக இருக்கிறத பார்த்து தேவையில்லாமல் யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை தயவுசெய்து கண்டுக்காதீங்க. நீங்கள் தொடச்சுட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் நமக்கு மட்டும்தான் தெரியும். யாருமே அதில் கமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு இடமே கொடுக்காதீங்க. நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம நல்லது தான் செய்கிறோம். இப்போ நான் சம்மந்தமே இல்லாமல் என் பையன் வந்து எனக்கு திடீர்னு டாய்ஸ் வாங்கி கொடுங்க 500 ரூபானா நான் கேட்க மாட்டேன், வாங்கி தர மாட்டேன். இது வந்து சிக்கனம்தான். எனக்கு எப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருதோ அப்போதைக்கு நான் வாங்கி தந்துடுவேன். ஆனால் இதே விஷயம் என் பிள்ளை பசிக்காக ஏங்கிட்டு இருக்கு, அப்போ நான் என் பிள்ளைக்கு சரியாக சாப்பாடு கொடுக்காம நான் கஞ்சத்தனம் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் கஞ்சத்தனம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரென்சஸை நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பை நோக்கி போகணும். இப்படி இருந்தாலே நம்மளோட பட்ஜெட்டில் துண்டு விழாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.